கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். எரேமியா இப்படியாக சொல்கிறார். ஒரு மண் பாண்டங்களை செய்கிற ஆளிடத்துல போகும்போது ஆண்டவர் அவர் பிரியவன், நாம் எல்லாம் களிமண், அவருக்கு பிரியமான பாத்திரங்களாக தான் வைப்பார். ஒருவேளை நம்ம இங்கே எல்லாரும் இருக்கிறோம், ஒரே நிலைமை கிடையாது, ஒரே முகம் கிடையாது, ஒரே வசதி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது தேவனுடைய சித்தம். அப்படியாக ஒரு பாடல். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக ஆண்டவர் இந்த ஜூன் மாதத்தை காண செய்தார். கர்த்தருடைய கிருபை. எவ்வளவு விபத்துகள், மரணங்கள், வியாதிகள், நாச மோசங்கள், அவங்க எல்லாம் நல்லவங்கள் அல்ல. ஆனாலும் கூட இன்னும் கொஞ்ச காலம் நம்மை வைத்திருக்க முடியாத ஆண்டவர் பாராட்டி இந்த வேத செய்தியை கூட கொடுக்க முடியாத எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்ட பகுதி சங்கீதம் 112 10ஆம் வசனத்தின் இறுதி பகுதியாகும். துன்மார்க்கரின் ஆசை ஒளியும். ஆகவே இந்திய நாளிலே நான் ஒரு செய்தி, நீ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஒரு ஆசை என்பதான ஒரு தலைப்பின் கீழ் இந்த செய்தியை நான் கொடுக்க இருக்கிறேன். அந்த செய்தியை கவனிக்கும் முன்பதற்காக நாம் ஒரு நிமிடம், ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே இல்லாவிட்டால் செய்தி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆகவே கண்களை மூடி எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட பாடி இந்த செய்திக்கு கடந்து போவோமாக.
எங்கள் மக்கள் மத்தியிலே உங்களுடைய பிரசன்னத்தை தாரும். ஆண்டவரே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே, ஆமென். இன்றைய நாளிலே சங்கீதம் பழுத்தும் நிறைவேறாத ஆசை என்பதை குறித்து நான் செய்தியை கொடுக்க ஆயத்தப்படுகிறேன். ஏன் இந்த செய்தியை தெரிந்தெடுத்தேன் என்று சொன்னால், எனக்கு சில வேளைகளிலே நான் வாசித்துக் கொண்டு இருக்கிற வேத பகுதியிலிருந்தே எனக்கு ஆண்டவர் பேசுகிற செய்திகளை நான் டைரியில குறித்துக் கொண்டு இருப்பேன். இந்த முறை வேதத்தை மீண்டுமாக படித்து நான் இப்பொழுது எண்ணாகமத்தை நேற்றைய தினத்தோடு முடித்து விட்டேன். அப்ப அந்த எண்ணாகமத்தை நான் படிக்கும் போது 22, 23, 24, 25 அதிகாரங்களை வாசிக்கும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக என்னோடு பேசினார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது, அவனுக்கு நிறைய ஆசை இருந்தது, ஆனா நிறைவேறல. அப்ப நான் எனக்கும் கூட என்னுடைய வாழ்க்கையில நிறைய ஆசைகள் இருக்குது. அது நிறைவேறணும்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்னோடு ஆண்டவர் உறவாடின காரியங்களை, இடைப்பட்ட காரியங்களை உங்களுக்கும் நான் சொல்ல இருக்கிறேன். நம்ம இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படியோ ஒரு ஆலயத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கட்டும், கிறிஸ்தவ ஆலயங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு வழிபாட்டு ஸ்தலங்களில ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். ஆனா எல்லாமே ஒண்ணுதான். இப்போ சாப்பாடை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, நீங்க இப்ப நம்ம இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க அமெரிக்காவுக்கு சென்ற போது எங்க முன்னால சைனாக்காரங்க, அமெரிக்கர்கள், இப்படி நிறைய பாஸ்டர்கள் எல்லாம் வந்து ஒன்னா சாப்பிட்டு இருந்தோம். பாத்தீங்கன்னு சொன்னா, நான் வந்து எல்லாரோட இருக்கிறோம்னு சொல்லி கஷ்டம்னா கூட அந்த போர்ட்ல எடுத்து சாப்பிட்டு கஷ்டமா தான் இருந்தேன். ஆனா பாஸ்டர் ஐயா கரெக்டா சொல்லிட்டாரு, கையெல்லாம் கழுவிட்டு, இதெல்லாம் எனக்கு சாப்பிட முடியாது, நான் கையை வச்சுதான் சாப்பிடுவோம், அப்படின்னா நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சாப்பிட்டாரு. அவங்க சிரிச்சாங்க. சைனீஸ் என்ன பண்ற, 2 குச்சி மாதிரி வச்சுட்டு என்ன பண்றான், அதை அப்படி நான் அதை ட்ரை பண்ணேன். ஒரு நூடுல்ஸ் கூட எனக்கு வாய்ப்புல போகல. அந்த மாதிரி பழக்கம். அதே அமெரிக்கர்கள் வந்து கத்தியும் போட்டு வச்சு நல்லா அப்படி இப்படி டக்கு டக்குன்னு சாப்பிடுறாங்க. எப்படியோ கொடுத்த ஆகாரம் யாருக்கு எப்படி பிடிச்சதோ அது என்ன செய்யணும், நம்ம வயிற்றுக்குள்ள போகணும், நமக்கு ஜீரணம் ஆகணும், நமக்கு பலம் தரணும், நமக்கு சந்தோஷப்படுத்தணும், நமக்கு ஆரோக்கியம் தரணும். இதுதான் வாழ்க்கை. எந்த மாதிரி அதே விதமாக நம்ம வந்து ஆண்டவரை சின்ன ஆலயமா பெரிய ஆலயமா அங்கேயோ இங்கேயோ எப்படியோ, ஆனா வசனங்கள் வந்து ஆகாரம். அது வந்து நீ எந்த முறையில சாப்பிட்டாலும் அது உன் உடம்புக்குள்ள போகணும், உனக்கு ஜீரணமாகணும், உனக்கு ஆயுசு நாளை தரணும், உனக்கு ஆரோக்கியத்தை தரணும். இந்த கால வேளையில கூட இங்கே கொடுக்கப்படுகிற இந்த செய்தியானது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இங்கே ஒரு மனிதன், அவனுடைய பெயர் தான் பிலேயாம் என்கிற ஒரு மனிதன். அவனை பார்க்கும்போது உபாகமம் 23 பேயோரின் மகன் என்று போடப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு தீர்க்க தரிசன வரம் உள்ளவன், ஒரு தீர்க்க தரிசி, சாதாரண ஆள் கிடையாது இந்த பிலேயாம். அவன் வந்து அதை நீங்க வாசிக்கலாம், யாராவது எடுத்தவர்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் எண்ணாகமம் 23 அதிகாரம் 10 வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவன் சொல்றான், நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக அப்படிங்கிறான். அவனுக்கு ரொம்ப ஒரு ஆசை. நீதிமான்னா நம்ம எல்லாம் நீதிமான் தான், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க யாரு, ராஜாக்கள் தான். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நம்ம எல்லாம் நீதிமான்கள் தான். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் சில தப்புகள் செஞ்சிடறேன், கோபப்பட்டுறேன், சில காரியங்களை நடத்துறேன், ஆனாலும் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால கழுவி நீதிமான்களாக மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிறார். நம்மளாம் கிங், நம்மளாம் ராஜாக்கள், நம்மளாம் ஆசாரியர்கள், நம்மளாம் நீதிமான்கள். ஆண்டவருடைய பார்வையில நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஒருவேளை உலக பார்வையில நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வேற மாதிரியா இருக்கும், ஆனா தேவனுடைய பார்வையில வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா இந்த பிள்ளையாருடைய ரொம்ப ஆசை, நான் நீதிமான் போல சாகணும் அப்படிங்கிறான். ஆனா அந்த ஆசையை நிறைவேறவில்லை என்று பார்க்கிறோம். அதனால அதுக்கு என்ன காரணம் என்றுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவன் பார்க்கும்போது பிள்ளையாம் நீதிமான போல சாகணும்னு நினைத்தான், ஆனா அவன் சாகவில்லை. நீங்க அதே யோசுவா எண்ணாகமம் 31 அதிகாரம் 8 வசனத்தை யாராவது வாசிக்கலாம். எண்ணாகமம் 31:8. அவர்களை கொண்டு போட்டது மாதிரி மீதியானரின் ராஜாக்களாகிய கேவி, ரேகேம், ஊர், ரேபா கொண்டு போட்டாங்க. பேயோரி
பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொண்டு போட்டார்கள். அவனையும் பட்டயத்தினால அந்த மீதியானரை கண்டு பண்ணாங்க. நீங்க இன்னைக்கு நான் இதை எடுத்து இந்த 23ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஏன் இதுக்கு என்ன காரணம்? இவன் ஏன் இவன் நல்லதானே விரும்பினான், வேற ஒண்ணு நிறைய சொத்து சேர்க்கணும்னு விரும்பல, நான் பெரிய லட்சாதிபதி ஆகணும்னு விரும்பல, டாடா பிர்லா ஆகணும்னு விரும்பல, அம்பானி ஆகணும்னு விரும்பல, கப்பல் வாங்கணும்னு விரும்பல, பெரிய ஹெலிகாப்டர் வாங்கணும்னு விரும்பல. ஒரு நல்ல மனுஷன் நீதிமான் போல சாகணும், நல்ல ஒரு செய்தி தானே கேட்டான். ஆனா அவன் நடக்கலையே, பொண்ணு போட்டாங்களே, மரணம் எப்படினாலும் வரல, எப்படி இருக்கலாம். ஆனா இவன் விரும்பணும். அப்போ நம்ம விருப்பங்கிறது வேற. ஆனா விரும்பினது நடக்கணும்னா அதுக்கு சில தகுதிகள், அதுக்கு சில காரியங்கள்லாம் இருக்கணும். அப்துல் கலாம் பேச்சு நீங்க கேட்டு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அது குறிப்பாக மாணவர்களுக்கு ரொம்ப நல்லா பேசுவாரு. கனவு காணுங்க, நீங்க கனவு காணுங்க, எதுக்கு? வாழ்க்கையில படிப்புல உயர்வுல முன்னேறதுக்கு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கு நீ செயல்பட வேண்டும். இப்போ டாக்டர் ஆகணும்னு கனவு கண்டுட்டு நீ பொழுதனைக்கும் செல்ல பார்த்துட்டு விளையாடிட்டு புக்க தொடாம படிக்காம இருந்தா டாக்டர் ஆக முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன செய்யணுமா செய்யணும். எனக்கு கூட சின்ன வயசுல டாக்டர் ஆகணும் ரொம்ப பெரிய படிப்பாளியும் இல்லை. ஆனா எனக்கு அந்த பதவி ரொம்ப பிடிக்கும். யாராவது ஏதாவது கேட்ட சின்ன பிள்ளைத்தனமா என்ன ஆகணும், டாக்டர் ஆகணுங்க. அது நர்ஸ் கூட ஆகல, கடைசியா ஏதோ ஆபீஸ்ல போய் ஆபீசரா போனேன். அது அது ஆண்டவருடைய சித்தம். அப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஆனா அது செயல்பட முடியல. ஆனா ஆண்டவர் இடத்துல நம்முடைய ஆசைகளை விருப்பங்களை எல்லாத்தையும் சொல்லும் போது அவர் கட்டாயம் அதை நிறைவேற்றுவார், அதை செய்வார். அருமையானவர்களே, அப்போ என்னுடைய ஆசை நல்லதுதான். ஆனா அவனுக்கு அதை விருப்பத்த காரணம் 3 காரணங்களே நான் பார்க்கிறோம். அப்போ ஒன்று, ஏன் அவனுடைய பிள்ளையாமின் ஆசை நிறைவேறாததற்கு காரணம் என்ன? முதலாவது காரணம், அவன் உயர்வை விரும்பினான். உயர்வுன்னு சொல்லுவது என்ன? பணம், பதவி, அந்தஸ்து, இதையெல்லாம் விரும்பினான். 23ஆம் அதிகாரத்துல அந்த இவங்க வாசித்தீங்கன்னு சொன்னா அந்த மோவாப் தேசத்துக்கு வந்துட்டாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் கானான் அடையிறதுக்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சீன் வனாந்தரத்துல கடலை கடந்து பல மக்கள் மத்தியில கஷ்டப்பட்டு கடைசியில கிட்டத்தட்ட மோவாப் அந்த கிட்ட வந்துட்டாங்க. வரும்போது அந்த பாலக் பாக்குறான். அவன் மோவாப்புடைய ராஜா. நான் 23ஆம் அதிகாரத்தை நான் படித்தனால உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க 22, 23 வீட்டுல போய் வாசிக்கிறோம். அப்ப 22ஆம் அதிகாரத்துல ரொம்ப அந்த காரியத்தை பார்க்கிறோம். 8ஆம் வசனம், அவர்கள் அவரை நோக்கி, ராத்திரி இங்கே தங்கி இருந்த கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிரயாணத்தில் தங்கினார்கள். அங்க 4, 5 இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பாலக் ராஜா இவருக்கு அனுப்புறாரு. யார்கிட்ட? பிள்ளையாமுக்கு அனுப்புறாரு. ஆட்களை அனுப்பி, இப்போ ஜனங்களை நீ தீர்க்க தரிசியாமே, அதாவது நம்ம ஆசீர்வதித்தா நம்ம ஆசீர்வதிப்போம், சபிச்சா சபிப்போம். ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க பேரண்ட்ஸ் பிள்ளைகளை எப்பவுமே சபிக்க கூடாது. அது அது தங்கும். அது நல்லதோ கெட்டதோ. அது எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கௌரின்னு ஒரு மேடம் ஆபீஸ்ல சேல் டெக்ஸ்ல இருந்தாங்க. அவங்க பிள்ளை ஒண்ணு அமெரிக்கால இருக்கு, ஒண்ணு இங்க நல்ல வேலையில இருக்கு. அவங்க ஒரு பிராமண சகோதரி தான், ரொம்ப நல்லவங்க. என்னுடைய ஃப்ரெண்டு தான். ஒருவேளை நாங்க இந்து கிறிஸ்டின் தான் இருப்பதை தவிர கிட்டத்தட்ட அவங்க நல்ல ஒரு குணமான ஒரு சகோதரி தான். அவங்க சொல்லுவாங்க, வசந்தா, நான் என் பிள்ளை பிறந்ததுல இருந்து நான் ஒரு நாள் கூட அந்த பிள்ளைய சபிச்சதே இல்லை. நீ உருப்பட மாட்டடா, நீ ஆடு மேய்க்க தான் போனடா, நீ மாடு மேய்க்க தான் போனோம். ஒருவேளை தகுதி அப்படி இருந்தா கூட நீ சொல்லாது. இல்லப்பா செல்லம், நீ ஏசப்பா நம்பு, நீ பெரிய ஆளாவ, கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு, கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் நடத்துவாரு. ஒருவேளை அந்த பிள்ளை கவரா இருந்தா கூட நம்முடைய பெற்றவங்க வாயில அது வரவே கூடாது. நம்ம நாக்குல ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க சபிச்சா அது சாபமாகும், ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கும். அதனாலதான் எல்லாரும் ஜெபம் பண்ண வரும்போது பாஸ்டர் ஐயா எங்களை பிளஸ் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஏன்? ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறார். ஆனா அந்த ஆசாரியர்கள், ஆண்டவருடைய தூதர்கள், ஊழியக்காரர்கள் பிளஸ் பண்ணி ஜெபிச்சா அது நடக்கும். நீங்களும் நானும் கூட ஊழியக்காரரும் ஆசாரியர்கள் தான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சபிச்சா அது நடக்கும், ஆசீர்வாதம். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு காலையில ஜெபம் பண்ணோம். அந்த பிள்ளைங்க கூட போகும்போது ஆண்டவரே என் பிள்ளை நல்ல மார்க் எடுக்கணும், நல்லவங்களாகணும், என் பிள்ளை நல்ல வேலை செய்யணும், என் பிள்ளை எல்லாருக்கும் பிளஸிங்கா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசீர்வதிக்கிற குணம். சபிக்கிறது ஒரு நல்ல குணம் இல்லை. நான்
நாங்க சிலது கோவத்துல இவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிருக்கோம். நான் கூட சொல்லியிருக்கிறேன், ஆனா சொல்லக்கூடாது. இதை வாசிக்கும்போது நம்ம வாயில சாபம் வரவே கூடாது. கர்த்தர் அதை பார்த்துப்பாரு அப்படின்னு இருக்கணும். ஆனா இந்த மனுஷன் சொல்றாங்க, நீ சபிச்சா சபிக்க போகலாமே, நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உயர்வு அவனுக்கு என்ன சொல்றாங்க, கனமும் பணமும் தரேங்கிறாங்க. இந்த உலகத்தை மாத்துறதே பணமும் கனமும் தான். இந்த உலகத்துல பணத்துக்காக எதையும் செய்யறாங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும், சின்ன பிள்ளைங்கள இருந்து ஊழியக்கார வரைக்கும், சின்னவங்கல இருந்து எல்லாருமே பணத்துக்காக பொய் சொல்றாங்க, பணத்துக்காக கர்த்தர் சொல்லாததை சொல்றாங்க, பணத்துக்காக மோசடி பண்றாங்க. உலகத்தை பார்க்கும்போது பணத்தினால கொலையே செஞ்சிடறாங்க. ஒரு சின்ன 81 வயசு ஒரு சின்ன பையன் 81 வயசு மூதாட்டியே ஒரு செயினுக்காக கட்டையாலே கரண்டியா அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி பணம் புகழ் எல்லாம் இப்போ அப்படியாவே இருக்குது. ஆனா இந்த பாலாக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. நல்ல மனுஷன் தான், ஆண்டவரால பயன்படுத்தப்பட்ட மனுஷன் தான். ஏன் சொல்றேன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். ஆனா திடீர்னு உனக்கு பெரிய கணம் தரேன், பெரிய இடம் தரேன் அப்படின்னு நினைக்கலாம். நம்ம ஊழியக்காரரா இருக்கிறோம், ஏதோ கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கிறோம். இந்த பாலக்கு நல்லா செய்யறாங்க, ஒன்னும் சொல்லலையே, அவங்கள சபிக்க சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்லிருக்கணும், நியாயமா இவன் என்ன சொல்லியிருக்கணும், இல்ல நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். தேவனுக்கு பிரியம் இல்லாததான் அவன் செஞ்சான். அந்த உயர்வை விரும்புறதுனால அவன் செஞ்ச தவறு என்னன்னு சொன்னா, தேவனுக்கு பிரியம் இல்லாததை செய்தான். அவன் கடவுள் அதை விரும்புவாரா, ஆனா நைஸா சொல்றான், நான் கடவுள்கிட்ட போய் கேட்டு நான் அதை செய்யறேன் அப்படின்னு. சிலர் விக்கிரகாராதனைக்கு போறவங்க, இன்னும் சிலர் இருப்பாங்க, அதான் இல்ல நான் கர்த்தர்கிட்ட ஜெபிச்சுட்டு இந்த காரியத்தை நான் செய்யறேன். அதுல அவருக்கு எது பிரியங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், அதை செய்யக்கூடாது. அப்படிதான் இப்போ பாஸ்டருக்கு நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா அவர் சொல்லுவாரு, எனக்கு இதான் இந்த டிஃபன் பிடிக்காதுன்னு தெரியும், நீ செய்து வச்சுட்டு சாப்பிடுறியா அப்ப சாப்பிட்டுதானே ஆகணும் பாரு. அப்ப இவ்வளவு நாள் வாழ்கிறோம், அவருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இது பிடிக்காது, இது பிடிக்கவே பிடிக்காது, இந்த குழம்பு பிடிக்காதுன்னு தெரியும். ஆனா அதை செஞ்சுட்டு நீங்க இதை செஞ்சு சாப்பிட்டு பாக்குறீங்களா, கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி அது சின்ன காரியம். அதே மாதிரி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கதான் வந்திருக்கிறார், சபிக்க மாட்டார். இது பாலாக்கு பிரியாவுக்கு நல்லா தெரியும். ஆனா இவன் என்ன சொல்றான், ரொம்ப நல்ல மாதிரி காட்டுகிறான். சரிப்பா, ஏன் அவனுக்கு ஆசை அந்த பணத்தின் மேல. நான் போய் என்ன செய்யறேன், ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு நான் செய்யறேன். 22ஆம் அதிகாரம் கட்டாயம் வீட்டுல போய் 8 22 23 டைம் இருக்கும்போது நல்லா இருக்கும். அந்த கதை மாதிரி அதை படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் அதை திருப்பி படிச்சேன். என்ன கொஞ்சம் முதல்லாம் போர் அடிச்சு, ஆனா இந்த கதையெல்லாம் வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ அவன் சொல்றான், திருப்பி அவன் சொல்றான், சரி ஆண்டவருக்கு அது பிடிக்கல, கேட்டது ஆண்டவருக்கு பிடிக்கலங்கிறது பார்க்கிறோம். நீ எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். அப்போ நைசா சொல்றான், தேவன் சபிக்காதது. ஆனா 8ஆம் வசனம், நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவரை நான் வெறுப்பது எப்படி அப்படிங்கிறாங்க. அப்போ திருப்பியும் கர்த்தர் பாலாக் பிரியாவை நோக்கி 10ஆம் வசனத்துல, யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார், இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார் அப்படின்னு சொல்றான். ஆனா பாலாக் சொல்றது, என்னப்பா நீ சபின்னு சொன்னா உங்க ஆட்களை நீ புகழ்ந்துட்டு இருக்கிய அப்படின்னு. ஏன்னா கர்த்தர் அவன் வாயில அந்த வார்த்தையை தான் போடுறது. நம்முடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை வரும். உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னா நம்ம வாயில நல்ல வார்த்தைகள் கட்டாயம் வரும். அப்போ அவன் சொல்றான், கர்த்தர் சொன்னதுதான் நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். திருப்பியும் பார்க்க அவன் கர்த்தர் பிழையாமை சந்தித்து 14ஆம் வசனம், அவன் வாயிலே வசனத்தை அருளி, நீ பாலாயிரத்திலே தீர்ப்பிடமாய் செய்ய கடவாய்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு போகிறது இஷ்டமே இல்லை. நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவன் போகிறது ஆண்டவருக்கு துளி கூட இஷ்டம் இல்லை. ஆனா இவன் கேட்கலாம் திருப்பி. சில சமயம் சில பிள்ளைங்களை, இப்ப ஒரு பிள்ளைங்க கெட்ட பையனுக்கு 2-3 பேரோட இருக்கிறான்னு வைங்களேன், நமக்கு பிடிக்காது. அந்த பையனோட கிரிக்கெட் ஆட போறேன்னு. ஆனா முதவே சொல்லிடுவாங்க அம்மா, இன்னைக்கு 4 மணிக்கு நீ வெளியே கிரிக்கெட் ஆட போக கூடாது, பிள்ளைகளோட சுத்தக்கூடாது, நீங்க டியூஷன் போகணும், மேத்ஸ் புக் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா பிள்ளைங்க விடாது. அம்மாவுக்கு பிடிக்காது, அப்பாவுக்கு பிடிக்காது தெரியும். வந்து பிளீஸ்மா இன்னைக்கு ஒரு நாள்மா பிளீஸ்மா. ஆனா நம்ம பிடிச்ச வருவோம்னு நினைக்காதீங்க. ஆனா என்ன சொல்லுவோம், சொல்ல தாங்காது, சரி போ. ஆனா உண்மையிலே அது தாய்க்கு பிடிக்காது,
இஸ்ரவேலுக்கு எதிரான மக்கள், இஸ்ரவேலுக்கு வேண்டாதவங்க, அவங்கள போய் ஆசீர்வதிக்கிறது தப்பு, அவருக்கு பிடிக்காது அப்படின்னு தெரியும். தெரிஞ்சிடும் சரிமா சரிமா சரிமான்னு கேட்கிறான். அப்போ ஏன் அவனுடைய மனசுல எப்படியாவது ஆண்டவர் சொல்லிட்டா நமக்கு வந்து பொண்ணு கிடைக்குமே, பொருள் கிடைக்குமே, பணம் கிடைக்குமே, அந்த ஆசையில திருப்பி கேட்கிறார். ஆனா கர்த்தருக்கு அது பிடிக்கல. பேசாம திருப்பியும் அவங்க பாலத்துக்கு ஆளுக்கு வந்து கேட்கிறாங்க, நீ இந்த முறை அவங்க சபிக்கிறேன்னு கேளு, எங்க ஆசீர்வதிக்க சொல்லுகிறான். அப்பவும் சொன்னான், இல்ல இந்த மாதிரியும் கர்த்தர் சொல்றதுதான் நான் செய்வேன். நான் இந்த வசனங்களை வாசித்தா லேட் ஆகும். நீங்க 22ஆம் அதிகாரத்துல லைனா படிக்க 22, 23 அந்த மாதிரியும் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது திருப்பியும் போறான். நீங்க பணிபடுத்தலாம், கட்டு, அப்படி செய்யலாம், எல்லாத்தையும் செய்யலாம். செய்தி வந்துட்டு ஆழப்படத்தோட கனப்படுத்தி முன்னுக்கே கொடுத்து, ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு நானே ஆட்சிக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற எனக்கு ஒண்ணும் புரியல. அப்போ என்னுடைய மனசுல அந்த உயர்வு, பணமும் அந்த பதவியும், பணத்துக்காகவும் பதவிக்காகவும் உயர்வுக்காகவும் நம்ம எதையும் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானதுதான் செய்யணும். இவன் கர்த்தருக்கு பிரியமானது எதுன்னு தெரியும், அதை விட்டுக்கலாம். அதை அதனால திருப்பியும் சபிக்கணும். ஆண்டவருக்கு பிடிக்கல. போற வழியிலே நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா பார்க்கணும், தேவதூதன் வந்து நிக்கணும். கழுதையில தான் போவாங்க. இப்பெல்லாம் நம்ம வந்து கார்ல போலாம், ஹெலிகாப்டர்ல. கார் கூட பிடிக்கல, எல்லாரும் விமானம் நினைக்கிறாங்க இல்ல. அதுக்கு கனவு காணாது, விமானம் நம்ம வாங்க முடியாது. அப்போ கழுதையில தான் போவாங்க. கழுதையில போன உடனே அந்த கழுதை வந்து அப்படி இப்படிமா போகுது. ஏன் தேவதூதன் நிக்கிறான். ஆனா இவன் கண்ணுக்கு தெரியல, கழுதை கண்ணுக்கு தெரியும். கழுதையை அடிக்கிறான். திருப்பியும் அது வந்து அது வழிபட மாட்டேங்குது. திருப்பியும் அடிக்கிறான். கழுதைக்கு வாய் திறந்துட்டார் ஆண்டவர். ஏன் அடிக்கிறத, தூதன் நிக்கிறாங்க, அதனாலதானே நான் வந்து போகாம நிக்கிறேன், அவன் கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்ட உடனே அவன் வந்து அவனுடைய பிள்ளையாவின் கண்களும் திறந்துச்சு. பாக்குறான் தேவதூதன். அப்பவும் சொல்றான், நான் தவறு பண்ணிட்டேன், நான் கர்த்தர் எனக்கு எதிர்த்து நிக்கிறாரு அப்படிங்கிறான். அப்பொழுது 25ஆம் வசனம், 24-25 வசனத்துல, அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும், அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெற்றுமதை குடிக்கு மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றார். அப்பொழுது பாலாக்கு பிள்ளையாவை நோக்கி, நீ அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் அப்படிங்கிற. அது மாத்திரமல்ல, இங்க 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிள்ளையாமை பார்த்து, நீ என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிள்ளையாம் கழுதையை பார்த்து, என்னை பரிகாசம் பண்ணி கொண்டு வருகிறாய் என்றார். கடைசியா 31ஆம் வசனத்தில், கர்த்தர் பிள்ளையாமின் கண்களை திறந்தார். அப்போ வந்து கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். அப்போ 32, கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ கழுதை இதனுடைய 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிராய் புறப்பட்டு வந்தேன். சொல்லிட்ட, உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்குப்பா, நீ செய்யறது சரி, அதனால உனக்கு புரிய வைக்கிறதுக்காக கழுதையை நான் தேவதூதரை வச்சு கழுதையை பேச வச்சேங்கிறாரு. அப்பவும் திருந்தினானா நினைக்கிறீங்களா? திருந்தல. திரும்பி அவங்க சொல்லும் போது, சரி இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லுவதே நான் சொல்லுவேங்கிறான். அப்போ சிலர் வந்து திருந்தவே மாட்டாங்க. எவ்வளவு செய்தால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு தரம் 2 தரம் ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது நம்ம கேட்டா அதை விடணும். இந்த காரியம் வேண்டாம்னு சொல்லி அதை நம்ம பழகி கொள்ளுறாரு. இங்கு இந்த பிள்ளையம் கடைசி வர திருந்தல. அதன் பிறகு பார்த்தால் அவனுடைய மரணம். என்னாகும் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாரும் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2ஆம் 31:8. அவர்களை கொன்று போட்டதும் அன்றி 5 ராஜாக்களால் ஏவி பட்டயத்தினாலே கொண்டு போட்டான். நீதிமான் மாதிரி நல்ல எல்லாரும் மாதிரி ராஜாக்களாக ஆசாரியெல்லாம் மறிக்கணும்னு நினைச்சான். அந்த எதிராளி மீதியானியாரோட சேர்ந்து அவங்க ஆட்களே இவனை கொண்டு போட்டாங்க. அது முதல் காரணம், உயர்வே விரும்பினான். 2வது உன்னதற்கு கீழ்படியாததுனால். அதுதான் நான் 22ஆம் அதிகாரத்துல வாசித்தேன். ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சு அவன் கடைசி வர கீழ்படியல. பணத்துக்காக, பதவிக்காக, புகழுக்காக ஆண்டவருக்கு எது பிடிக்காது அதை செய்யவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில கூட நான் ஒவ்வொன்னா எனக்கு நீங்க சொல்ல கூட நீங்க, ஆனா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரியும் எது தவறு, எது செய்யக்கூடாது, எது பேசக்கூடாது,
எது பண்ணக்கூடாது எல்லாமே தெரியும். அதை நம்ம செய்யவே கூடாது. நான் வந்து வணிக வரித்துறையில ரொம்ப நாள் இருந்தேன். நான் பெருமையா சொல்றேன் இல்ல, அங்க நிறைய ஊழியக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய வரம்பட்டவங்க எல்லாம் அதுல டிசிஓவா என் கூட ஆபீசர் எல்லாம் இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் லஞ்சம் வாங்குவாங்க, நான் வாங்க மாட்டேன். ஆனா அவங்களுக்கு தெரியும் அது தப்புன்னு. அதுல ஒருத்தர் வந்து பெரிய ஒரு திருச்சபையை சேர்ந்தவர் எனக்கு வந்து சொன்னாரு, மேடம் உங்க சின்ன சபை ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, இவ்வளவு ஒரு மாசத்துக்கு இவ்வளவு லட்சம் வருது, இதை வாங்கி கொண்டு போய் படிக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், தெருவில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். உண்மைதான். என் ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்குலாம் 20,000 50,000 கொடுப்பாங்களாம். அவங்க சொன்னா அந்த லஞ்ச காசை நான் எடுக்க மாட்டேன், அவங்க கொடுத்துருவேன். ஆனா அப்படி பைபிள்ல சொல்லல. பரிதானம் வாங்குறது பாவம் போட்டுடுச்சு. அதை நான் வாங்கி ஏழைக்கு கொடுத்தா என்ன, ஏழைக்காக நான் ஜோம் பண்ணா ஆண்டவர் எதாவது செய்வார். ஒன்னும் அவங்க 50,000 கொடுத்து என் காலில் வந்து வணங்கிருப்பாங்க, என்னை நல்லவன்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான். அப்போ ஆண்டவருக்கு பிரியம் எதுவும் தெரியும், தெரியல அதுல பிரியம் இல்லாதது நம்ம செய்யவே கூடாது. அதனால நம்ம தவறான வழியில நமக்கு ஒரு பிளஸிங் வருதுன்னா ஆண்டவருக்கு பிரியம் இல்லையா, அதை செய்யாதீங்க. ஆண்டவர் வேற ஒரு வழியை வச்சிருப்பாரு. கர்த்தர் ரொம்ப நல்லவர். நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பாகட்டும், நம்மளுடைய தொழிலாகட்டும், நம்முடைய வாழ்க்கையாகட்டும், நம்முடைய வியாபாரம் ஆகட்டும், நம்முடைய காரியங்கள் ஆகட்டும், ஆண்டவருக்கு பிரியமா நம்ம வாழும்போது கட்டாயம் அந்த காலத்துல நேர்த்தியா செய்யற தேவன். நான் பிரசங்கம் பண்ணேன் போன மாசத்துக்கு முந்தின மாசம். போன மாசம் நான் வந்து சோர்வில்லாத விசுவாசத்தை பத்தி பேசினேன். எவ்வளவுக்கு ஞாபகம் தெரியல. அதுக்கு முந்தி நேர்த்தியா செய்யற தேவன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேர்த்தியா செய்யற தேவன், அதனால நம்ம தவறவே கூடாது, வழி மாறக்கூடாது. மூன்றாவதாக இந்த பிள்ளையம் ஏன் செத்தான்னு சொன்னா, உறவாடி கெடுத்ததினால் அவன் செத்தான் என்று பார்க்கிறோம். உறவாடி கெடுத்தான். இந்த கீழ்ப்படியாமையும் 2வது காரியத்துல மீண்டுமாக ஒன்று சொல்லி ஞாபகப்படுகிறேன். அறிந்து செய்கிறவன் அநேக அடிகளுக்கு ஆதரனாவான். பண ஆசையை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. இது நம்ம புதிய ஏற்பாட்டுல தீமைக்கு சொல்லுகிறார். ஆனா இந்த 3வதாக உறவாடி கெடுத்தான். இந்த பிள்ளையாம் செய்யறதுலயே ரொம்ப தப்பு. இந்த 3வது காரியம் தான். அவங்களை ஆசீர்வதிக்க முடியல, சபிக்க முடியல. இவங்க நம்மளதான் ஆசீர்வதிக்கணும் தெரிஞ்ச உடனே நைஸா போய் அந்த மக்கள்கிட்ட ஒரு விதைய நஞ்ச விதைச்சிட்டு வந்துட்டேன். என்ன, ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ இப்ப நம்ம கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணணும். அது வந்து ஒருவேளை விரும்பி கட்டினா கூட அந்த கிறிஸ்டியன் வாழ்க்கையிலே செய்து கிறிஸ்டியன் வரணும். நான் அதை நிறைய வாழ்க்கை பிள்ளைகளுக்கு சொல்றேன். உண்மையிலே நான் சொல்றேன். நீங்க வந்து அதுவும் முஸ்லீமை கட்டிட்டு, எனக்கு தெரிஞ்சு ஒரு கிறிஸ்தவ பையன் முஸ்லீமை கட்டிட்டு முஸ்லீமாவே ஆயிட்டான். அவங்க அம்மா ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாங்க. அதனால நம்ம இந்துவை கட்டுறது, முஸ்லீமை கட்டுறது மாத்துறது ரொம்ப ரேரா தான் அது நடக்கும். ஆனா நம்ம குடும்பம் சீர்படாது அவ்வளவு தூரம். அதனால அது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. இந்த பிள்ளையாம் நைசா போய் பாலாக்கிட்ட மோவாபிய மக்கள்கிட்ட அப்போ அவன் கேட்டிருக்காங்க, எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கவே முடியாதா, நீயும் சபிக்க மாட்டேங்கிற, உன் தேவனும் சபிக்க மாட்டாங்க, என்ன செய்யன்னு சொல்லும்போது அவன் சொன்னான், ஒரே வழி இருக்கு. என்னன்னு சொன்னா, மோவாபிய ஸ்திரீகள் இந்த மக்களோட பழகிட்டாங்கன்னு வைங்க, சம்பந்தம் கலந்துட்டாங்கன்னு வைங்க, அவங்க சாபமாயிருவாங்க அப்படின்னு நைசா அந்த நஞ்ச விதைச்சிட்டு போயிட்டான். நீங்க யூதா 11ஆம் வசனத்தை வாசிங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே நிறைந்தோடி கோரா எடுத்து பேசின பாவத்தை அடுத்தது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த. போதும் பாருங்க, நைசா போதனை செஞ்சுட்டான் இந்த பிள்ளையா. இவ்வளவு தப்பு இல்ல, போதனை செய்துட்டான் நைசா. அது நேர சொல்லட்டும், நீ இப்படி செய், இப்படி பண்ணு. கிறிஸ்தவங்களை அழிக்கணும்னா ஒரே வழி, உங்க குடும்பத்தை அழிக்கணும்னா நீ கொஞ்சம் விக்கிரகாரனுக்கு போ, கொஞ்சம் அதை செய், கொஞ்சம் இதை செய். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாதது விக்கிரகாரங்க. அலையா நாங்கெல்லாம் ரொம்ப விக்கிரகங்களை கும்பிட்டுதான் வந்தோம். சில நமக்கு அந்த விக்கிரகங்கள்லாம் சாமி மட்டும் இல்ல, பொண்ணு நம்முடைய சொத்து விக்கிரமா நினைக்கிறது, நம்முடைய குழந்தைய விக்கிரமா நினைக்கிறது, கணவன் நமக்கு விக்கிரம், நம்முடைய சொத்து, இதெல்லாம் நமக்கு இதுதான் முதலிடம். முதலிடம் ஆண்டவர் தான். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம எதுக்கு முதலிடம் நீ கொடுத்தாலும் அது விக்கிரகம் தான். அதெல்லாம் நம்ம வந்து விட்டு வர வேண்டும். என்ன 31:16
வசனத்தை மீண்டும் வாசிங்கள். 2:31-16. பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தாமே. போதும். அப்போ பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் நைஸா போதனை பண்ணிட்டான். நீங்க மோவாபிய ஸ்திரீகளை நைஸா அவங்களோட சம்பந்தம் கலந்துருங்க, எல்லாம் அவ்வளவுதான், அவங்க அழிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அவங்களோட சம்பந்தம் கலந்தா போச்சு. அந்த கட்சிகள்ல பாப்பாங்க பாருங்க, சிலர் நைஸா பண்ணுவாங்க. ஒரு வாரம் ஒரு இதுல நீ சேர்ந்தேன்னா ஜெயிச்சிடலாம், நான் தோத்து போய் அந்த மாதிரி எல்லாம் இவன் நைஸா தெரிஞ்சுட்ட பாலா பிழையாம அப்படி செஞ்சிருக்கவே கூடாது. ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய பிள்ளை, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்கள கெடுக்கிறதுக்கு நீ காரணமா இருந்தான். எதுக்கு? அந்த உயர்வு, பண ஆசை. அதனால அவன் நைஸா அந்த போதகத்தை பண்ணிட்டான். இந்த ஜனங்களும் கொஞ்சம் பேர் போனாங்க. அப்போ அதுல பார்க்கிறோம் 24,000 பேர் செத்தாங்க. அந்த அந்த உறவாடி இந்த தப்பு நடந்ததுனால 24,000 பேர் அன்னைக்கு இஸ்ரவேலிலே இறந்தார்கள். மீகா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மீகா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும், பேயோரின் குமாரனான பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும், சீட்டில் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும், நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக் கொள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போடுவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி. பத்தியா, அநீதத்தின் கூலியை விரும்பி, உயர்வை விரும்பி, அவன் கீழ்ப்படியாமல் போய் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து அவனுடைய மரணம் அவன் நீதிமான போல சாகணும்னு நினைச்சான். ஆனா நடக்கல. நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு எவ்வளவு விருப்பங்கள் இருக்கிறது. நம்முடைய குழந்தையை குறித்து, நம்முடைய பிள்ளையை குறித்து, நம்முடைய சபையை குறித்து, நம்முடைய குடும்பங்களை குறித்து. ஆனா நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழணும்னு சொன்னா ஒருமே நடக்காது. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நல்லவர், நம்ம ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் நிறைய ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, ஆலயத்துக்கு வருவது, ஆண்டவரோடு உறவாடுவது, அந்த பிள்ளைகளை நல்வழிப்படி நடத்துறது, நல்ல போதகங்களை சொல்லிக் கொடுக்கிறது, பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்றது, பிள்ளைங்களுக்கு நல்ல வழியில நடத்துகிறது. இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம பிள்ளைகள் உயர்வு வருவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனா அதற்கு மாறாக நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாம வேற வழியில போனோம்னு சொன்னா நாமும் அழிவோம், நம்முடைய குடும்பமும் அவ்வளவு சீர்படாது. ஆகவே இது என்ன கிடையாது. நான் பார்க்கும்போது ஒரு பொண்ணுக்காக, ஒரு பொருளுக்காக, ஒரு உயர்வுக்காக அவன் உயர்வை விரும்பினா, அதனால அவன் அழிந்து போனான். அதனால உயர்வை விரும்பினதுனால ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் செய்தான். அறிஞ்சும் செய்யறவன் அநேக அடிகளுக்கு பாத்திரனாவான். நம்ம இதெல்லாம் தப்புன்னு தெரியுங்க. நம்ம குடிக்க கூடாது, தப்பு. அப்போ செய்யக்கூடாது. நம்ம விக்கிரங்களுக்கு வணங்கக்கூடாது, தப்பு, செய்யக்கூடாது. நம்ம ஜபம் பண்ணாம இருக்கக்கூடாது, தப்பு. ஆனா ஜபம் பண்ணணும். இப்படி வேதத்துல நமக்கு எது எது சொல்லுதோ, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நம்ம யாருமே பேச மாட்டோம்னு நினைக்கணும். கெட்ட வார்த்தை நம்ம வாயில வரக்கூடாது. பொதுவா கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு வராதுன்னா, நீங்க தெருவில் போய் பாருங்க, சின்ன பிள்ளை கூட சரளமா கெட்ட வார்த்தை பேசும். தூஷண வார்த்தைகள் உங்க வாயில வரக்கூடாது, பேசக்கூடாது. அப்போ நல்லதே நினைக்கணும், துரோகம் பண்ணக்கூடாது. நீ ஒரு இடத்துல போனா உன்னால நான்லாம் எங்க பாஸ்பையா சொல்லக்கூடாது. எவ்வளவு ஊர்களுக்கு போயிருக்காங்க, எவ்வளவு கூட்டங்களுக்கு போயிருக்காங்க. அவங்க ஒரு நாள் கூட ஒரு பாஸ்டரை பத்தி ஒண்ணு சொல்லி அந்த ஆதாயத்தை வாங்கணும்னு நினைச்சதே கிடையாது. அல்லேலூயா. ஆனா நிறைய பேர் ஏதாவது பணத்துக்காக அதே இதையும் சொல்லி எங்களை கூடதே பிடிங்கி போறதை நாங்க பார்ப்போம். அப்போ நம்ம கரெக்டா இருக்கணும். நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். உயர்வை விரும்பி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போய் உறவாடி இருக்கக்கூடாது. உறவாடி, அதுவும் நம்ம உறவாடுற இடத்துல கெடுதல் செய்யணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக. ஆகவே நமக்கு ஆண்டவர் இந்த காலை வழியில சொல்லுகிறார், நீதிமான் போல மதிக்கணும். நீங்களும் நாங்களும் இப்ப இல்லை, நம்ம உடனே நிக்க மதிச்சிட மாட்டோம். 70 வயசு, 80 வயசு, 100 வயசு, 90 வயசு, 150 வயசு தான் மதிக்க போறோம். இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தகுதி உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். பண ஆசை நமக்கு ஒரு சின்ன கதை மீனுமா கதை குமார் பாஸ்டர் மாதிரி சொல்றாரு. சின்ன கதை, இது நீதி கதை. அதை நான் சொல்றேன்.
ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு வாத்து முட்டை எழுதுகிற ஒரு வாத்து அவருக்கு கிடைச்சது. அந்த வாத்து வந்து விசேஷமானது. டெய்லி ஒரு முட்டை தரணும். டெய்லி முட்டை பார்த்தா அது பொன் முட்டையும். அது எவ்வளவு ஈஸி. பொன் முட்டை வரும். உடனே அவங்க அதை வச்சு வச்சு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா வசதி வந்துதான். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு ஒரு பிள்ளையா மாதிரி ஒரு விபரீதமான ஆசை. இது என்னடா டெய்லி ஒரு முட்டை தருது. அப்ப ஒரு நாள் என்ன பண்ணான், மனைவிக்கு கூட சொல்லாம வயிற்ற கீறிட்டான். என்ன நினைச்சான், நிறைய முட்டை வயிற்றுல இருக்கும், மொத்தமா ஒரு 30 முட்டை இருக்குதுன்னா அதை நம்ம எடுத்து நம்ம வித்தா நிறைய காசு கிடைக்கும் நினைச்சு வெட்டிட்டான். வெட்டி பார்த்தா சின்ன சின்ன முட்டைக்கு பொண்ணே இல்லை, சாதாரண முட்டை இல்லை. அப்போ ரொம்ப அழுதானா. ஏன் விபரீதமான ஆசை, பேராசை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பேராசை இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். ஆண்டவருக்கு எது பிடிக்கணும். உங்களுக்கு இன்னைக்கு சொல்ற காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கு என்ன பிடிக்குன்னு டெய்லி கேளுங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போனா கூட, நான் இந்த தியேட்டருக்கு போலாமா, இந்த சாராய கடைக்கு போலாமா, இந்த திருப்பதிக்கு போலாமா, இந்த வீட்டுக்கு போலாமா, இந்த ஆகார இந்த ஒரு கூட்டத்துல வாலிப பிள்ளைங்க கெட்ட பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட நான் உட்காரலாமா, அவங்களையும் இவங்களையும் பத்தி பேசுறாங்க, அந்த கூட்டத்துல நான் இருக்கலாமா. அதுக்காக விலகணும்னு சொல்லல, நம்ம கேட்கணும். நல்ல காரியங்களை நம்ம கேட்டு நல்லபடியா பேசி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் போது நீதிமானம் போல மறிப்போம். மறிக்கிறதுனா என்ன, நல்ல பிளெஸிங்கோட நம்ம பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் காரியங்களும் எல்லாம் நமக்கு பிளெஸிங்கா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியங்கிறார். உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம். அதுக்காக தான் கூட்டி வந்திருக்கிறார். நீங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும், நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில சருகலா போய் விழுந்துடக்கூடாது. பணத்துக்காக பதவிக்காக நம்ம விரும்பி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போய் ஆண்டவருக்கு துரு ஆலோசனை சொல்லி மற்றவங்களை உறவாடி கெடுத்த பிழையாம போல இல்லாம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கலாம். 2 பேரும் அதை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாம், அதுக்கு நேரம் இல்லை. ஆபிரகாமை பார்க்கும்போது, யாக்கோபை பார்க்கும்போது அவன் பரதேசியா வந்தான். ஆனா அவன் வந்து அவனுடைய மக்கள்கிட்ட எகிப்துல வந்து போய் சொல்லுகிறான், நான் மறிப்பேன், என்னை எகிப்துல அடக்கம் பண்ணக்கூடாது, அங்கே என்ன சொல்லு, என்னுடைய ஊர்லயே தான் நீ கானான்ல கொண்டு போய் அடக்கம் பண்ணணும்னு சொன்னாங்க. வர மக்கள் எல்லாம் செஞ்சாங்க. அவன் நீதிமான், அவன் விரும்பின காரியம் அவனுக்கு நடந்தது. யோசேப்பு, அவன் வந்து எகிப்திலே மரணடைவு சொன்னான், என்னுடைய எலும்புகளை எடுத்துட்டு போய் எங்க அப்பா எங்க அம்மா எல்லாரும் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வைங்க. அவன் நீதிமானாகிய யோசேப்புக்கு ஒரு ஆசை, அதான் ஆண்டவர் நிறைவேற்றினார். இப்படி வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா ராஜாக்கள், ஆசாரியர்கள், ராஜாக்கள் அவங்க எல்லாம் சின்ன சின்ன காரியங்களை விரும்பினாங்க, அது கரெக்டா நடந்தது. உன்னுடைய வாழ்க்கையில கூட நீ விரும்புகிறது உனக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றார், நீ விரும்புகிற காரியம் உனக்கு கிடைக்கணும்னு சொன்னா, நீ வந்து இந்த ஆசை நடக்கணும்னு சொன்னா ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். பொண்ணும் பொருளும் வாழ்வுன்னு நினைக்க கூடாது. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. பொண்ணும் பொருளும் வாழ்வுன்னு அந்த பிள்ளையாம நினைச்சதுனாலதான் இந்த 3 காரியங்களையும் அவன் செய்து அழிந்து போனான். ஆகவே பொண்ணும் பொருளும் தானாமே வரும். நீ ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்துட்டு வாய, அது உன்னை தேடி 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 வரும், தேடி தேடி வரும். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். உயர்வுக்காக பிள்ளையாமை போல நாங்கள் இல்லாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எங்களுடைய நோக்கெல்லாம் பரலோகம் தான். சுவாமி, நீர் எங்களை உண்மையாகவே ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, நீர் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். நீதிமான் விரும்புவது அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நீ கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியவன் நீ சொல்லியிருக்கிறேன்.
எங்க திருச்சபையில் வந்து எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். தவறான வழிகளில் போகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். தொடர்ந்து சாட்சியாக இருக்கும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே.